நம்ம 2 பேரும் ஒரே தொழில்தான். மகா பெரியவா. மிளரும் நகைச்சுவையும் பக்தர்களை தனக்கு சமமாக பாவிக்கும் உயர்ந்த உள்ளமும் மகா பெரியவா கிட்ட இருந்தது. ஒரு தடவை சுவாமிகள் மகாராஷ்டிரால ஒரு கிராமத்தின் சாலையோரத்துல முகாமிட்டு இருந்தார். அப்போ அந்த வழியாக 4 பேர் ஒரு யானை மீது ஏறிண்டு போயிட்டு இருந்தார். சுவாமிகள் அவர்களை பார்த்துட்டு மடத்தின் சிப்பந்தியை கூப்பிட்டு அவர்களை அழைத்து வர சொன்னாங்க. அவர்களும் யானையை விட்டு இறங்கி சுவாமிகளை சேவித்து கை கட்டி நின்னாங்க. சுவாமிகள் அவர்களை பார்த்து, யார் நீங்க? யானை மீது ஏறிண்டு எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. அவர்களும் பவ்யமா, சுவாமிகளே, நாங்க ஒரு காலத்துல செல்வந்தரா இருந்தோம். எங்க தகப்பனார் எல்லாவற்றையும் தானம் தர்மம் செய்து பின்னர் எஞ்சிய இந்த யானைய எங்களுக்கு கொடுத்து இதன் மூலம் பிழைத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் அதன் மீது ஏறிக்கொண்டு ஊர் ஊரா செல்கிறோம். பக்தி பாடல்கள் பாடுவோம். புராண கதைகளை சொல்லுவோம். எங்களுக்கும் பொருள் கிடைக்கும். யானைக்கும் தீனி கிடைக்கும். இப்படி எங்க ஜீவன் செல்கிறது என்றார்கள். அதற்கு ஆச்சாரிய சுவாமிகள் புன்சிரிப்புடன் சொன்னார், இங்கேயும் இதேதான் நடக்கிறது. இவா என்ன யானை மாதிரி ஊர் ஊரா அழைத்து கொண்டு செல்கிறார்கள். நானும் அங்கே அங்கே போய் உபன்யாசம் செய்கிறேன், ஸ்லோகங்களை படிக்கிறேன். போற இடத்துல இவாளுக்கு சாப்பாடு பணம் எல்லாம் கிடைக்குது. எனக்கு பூஜை செய்ய இடம், பக்தர்கள் எல்லாம் கிடைக்கிறாங்க. நம்ம 2 பேருமே ஒரே தொழில்தான் செய்கிறோம் என்றார் மகா சுவாமிகள். கூடியிருந்த பக்தர்கள் சுவாமியின் நகைச்சுவையை உணர்ச்சியுடனும் பக்தர்கள் தனக்கு சமமாக பாவிக்கும் உயர்ந்த உள்ளத்தையும் கண்டு மெய் சிலித்தார்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம்.